பரிசுத்தமாய் வாழ ஒரு 3 காரியங்களை, ஒரு 3 ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் பரிசுத்தமாக வாழணும்னு நிறைய பேர் நம்ம ஆசைப்பட்டு கொண்டு இருப்போம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தம் குறைஞ்சு கொண்டே இருக்கும். நம்ம பேசுகிறதுல, நம்ம பார்வையில், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் சத்துருவானவன் என்ன செய்வானா, நம்ம பரிசுத்தத்தை கலைத்து கொண்டே இருப்பான். சிலருக்கு அறியாமல் கோபம் அதிகமாக வந்துவிடும். அது எப்படி ஜெயிக்கனே தெரியாது. ஆனால் ஒரு 3 அடிப்படையான ரூட் காசஸை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியத்தை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல யூடியூப் சேனல். அநேகருடைய ஆவிக்குரிய சந்தேகங்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையோடு, அனுபவ ரீதியான சாட்சிகளோடும் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு பிரோஜனமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரிசுத்தமாய் வாழ அடிப்படையாய் தேவைப்படுகிற ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன பதிவு தான், நமக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதலாவது, நம்ம லைஃப்பில் பரிசுத்தம் ஏன் தேவை என்றால், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. நம்ம தேவன் பரிசுத்தமாகவே இருக்கிறார். அதனால் நம்மளும் பரிசுத்தமாய் வாழ அவர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவருக்கு வேலையே இருக்காது. பரிசுத்தமாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செழிக்க ஆரம்பிக்கும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொல்லப்போனால் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ரொம்ப தேவையானது பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. உலக விஷயங்கள் நடந்துவிடும். பரிசுத்தம் இல்லாமல் நிறைய உலக விஷயம் நடக்கும். இன்றைக்கி இந்த உலக காரியங்களில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் தான் நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் பரலோகத்திட்ட அப்படி நம்ம செய்ய முடியாது. அதனால் நம்ம யோசித்து கொண்டு இருப்போம், எப்படிடா பரிசுத்தமாக வாழ யோசித்து கொண்டு இருப்போம். ரொம்ப புரிகிறபடி நம்ம சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது ஒரு ஃபேன் எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த ஃபேனில் ரொம்ப சவுண்டு கேட்குதுன்னா, அந்த ஃபேனுக்கு உள்ளே இருக்கிற கண்டென்சர்னுடைய பிரச்சனையினால தான் வெளியே ஒரு மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஃபேனுக்குள்ளாடி சில வயரிங் சிஸ்டம்ஸ் இருக்கும், சில காயில் சம்மந்தமான காரியங்கள் இருக்கும். ஏதோ ஒன்று உள்ளான பிரச்சனையினால் வெளியே என்ன செய்யாது, டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கலாம், இல்லை நின்று ஓடலாம். நம்ம யோசிப்போம், ஏன் ஃபேன் இப்படி ஸ்லோவாக இருக்குது, ஃபேன் ரிப்பேர் ஆகிட்டு போல, இதை தூக்கி குப்பையில் போட வேண்டியதான், ஆக்கர் கடையில் போட வேண்டியதான் என்று சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரியும், ஃபேன் வாங்கி 2 வருஷமோ 1 வருஷம் தான் ஆயிருக்குது. ஆனால் உள்ளே ஏதோ கம்ப்ளைண்ட் வந்ததுனால அது வெளியே தெரியுது. ஸோ முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், பரிசுத்தம்னு சொல்லக்கூடிய விஷயம் அது தானாக வராது. நம்ம சரீரம் தானாக கீழ்ப்படியாது. ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் புதிதாயிட்டுன்னு சொன்னது உள்ளான மனுஷனை குறித்து தான் ஆண்டவர் சொன்னாரே தவிர, நம்ம சிந்தனை வசனத்தினால மறுரூபமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை குறித்து நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன். எப்படி ஒரு நிலத்தை வாங்குகிறோம், வாங்கின உடனே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேரில் எழுதிடுறாங்க, பட்டா எல்லாமே நம்ம பேரில் வந்துடுது. ஆனால் வாங்கின நிலத்தில் முச்செடிகளும் அநேக பாம்புகளும் இருக்குதுன்னா, அதை சுத்திகரிக்கிற வரைக்கும் அது உங்கள் லேண்டு தான். ஆனால் அடுத்தவங்க தரும் பொழுது என்னெல்லாம் முள்ளு செடி குப்பைகள் கிடந்தோ அது எல்லாம் உங்கள் லேண்டில் கிடக்க தான் செய்யும். டாக்குமெண்ட் சொல்லப்போனால் பத்திரங்கள் எல்லாம் உங்கள் பேரில் வந்துட்டு, ஆனால் அடுத்தவங்க விட்டு சென்ற குப்பைகளை எல்லாம் நீங்கள் சுத்திகரிக்கணும். இதே போல் இயேசு உங்களுக்குள்ளே வரும் பொழுது பிசாசு உங்களை விட்டு வெளியே போயிருப்பான். ஆனால் அவன் அநேக அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பான். பழைய அனுபவங்கள், பழைய நண்பர்கள், பழைய மனநிலை, பழைய ரகசியங்கள், பாவ இன்பங்கள் எல்லாம் கொடுத்து உங்கள் மனநிலை அதற்கு ஏற்பாடாகவே இருக்கும். இப்போ இதை புதிய மனநிலைக்காக நம்ம மாற்ற வேண்டும். இதை வேத வசனத்தை வைத்து மாற்ற வேண்டும். ஒரு அருமையான கதையை சொல்லுவாங்க. ஒரு பெரிய யானைகிட்ட ஒரு பேரன் யானை போய் கேட்டுச்சான். பேரன்னா அது வளர்ந்துட்டு அதுக்கு குட்டி, தாத்தா நீங்கள் ஏன் இந்த சங்கிலியை உடைக்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தாத்தா சொன்னார், என்ன இதை சின்ன வயசில் கெட்டி போட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இதை உடைக்க முடியலை அப்படின்னு சொன்னாராம். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த தாத்தா யானை 2 வயசு சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய சங்கிலியில் கட்டி போட்டாங்க. ஆனால் அது வளர்ந்து 50 வயசு ஆன பிறகும் அதை உடைக்க முடியலை. ஏன்னா 2 வயசில் இருக்கும் பொழுது அந்த சங்கிலியை உடைக்கக்கூடிய பலன் அந்த யானைக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ 20 வயசு 30 வயசு வரும்பொழுது பலன் இருக்குது. ஆனால் 2 வயசில் முயற்சி எடுத்து தோத்ததுனால அதுக்கு மனசில் ஆழமாக பதிந்து விட்டது, என்னால் இந்த சங்கிலியை உடைக்க முடியாதுன்னு.
பதிந்து விட்டதுனால இப்போ 30 வயசு இளம் வயசு ஆனாலும் அதனால் என்ன செய்ய முடியவில்லை, உடைக்க முடியவில்லை. இதான் ரகசியம். ஸோ தேவஜனமே, பிசாசு சொல்லி வைத்திருப்பான், உங்களால் பாவத்தை ஜெயிக்க முடியாது, கோபத்தை ஜெயிக்க முடியாது, குடியை ஜெயிக்க முடியாது, இச்சைகளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ளாடி பதிச்சு வச்சிருப்பான். உண்மைதான், அவன் சொன்னது ஒரு சைடில் உண்மை. பாவத்தில் இருக்கும் பொழுதும் இயேசு இல்லாத நேரத்தில் பாவத்தை ஜெயிக்க முடியாது தான். ஆனால் இப்போ இயேசு உள்ளே வந்துட்டார். இயேசு உள்ளே வந்த பிறகும் அவன் அந்த பழைய மனநிலையை வச்சு உங்களை ஏமாத்தலான்னு நினைப்பான். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வசனத்தை தந்து உங்களை சுத்திகரிக்கிறாரு. அப்போ ஒரு மனுஷன் வசனத்துக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறானோ அவனுக்குள்ள சுத்தம் உண்டாகிவிடும். நீங்கள் வேணால் ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸுக்குள்ளாடி நல்ல கலரான ஒரு சோப்பு கலரையோ நீல கலரையோ எடுத்து கிளாஸுக்குள்ளாடி அந்த கலர் பொடி எடுத்து போடுங்க. ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணியை நிறச்சி பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் சோப்பு கலர் போட்டிங்கன்னா சோப்பு கலரில் மாறிடும், நீல கலர் போட்டால் நீல கலரில் மாறிடும். இதே போல தான் தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் பாவம் விழும் பொழுது உங்கள் வாழ்க்கையவே அந்த கலரில் மாற்றிடும், அந்த பாவத்துக்கு ஏதுவான கலரில் மாற்றிடும். சிலரை பார்த்து சொல்லுவாங்க குடிகாரன்னு சொல்லுவாங்க. காரணம், குடி என்ற அந்த கலர், அந்த பாவ கலர் கரை அவனுக்குள்ளே விழுந்த உடனே அவன் பேர் குடிகாரன், இன்னொருத்தன் பேர் திருடை, இன்னொருத்தன் பேர் ரவுடி. ஏன்னா அவனுக்குள்ளாடி பாவம் வந்ததுனால அந்த பாவத்துக்கு ஏற்ற பேர் அவனுக்கு வந்து விட்டது. எப்படி ஒரு நீல கலரை போட்டால் தண்ணி நீல கலரில் மாறுது, ஆனால் அதே கப்பை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி அதில் ஒரு சொட்டு நீலத்தை ஊற்றும் பொழுது நீல கலரில் மாறிட்டு, ஆனால் நீலத்தில் மாறின அந்த கிளாஸில் உள்ள தண்ணியை அப்படியே பைப்புக்கிட்ட காமிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா பைப்பில் உள்ள வெள்ளை தண்ணி, சுத்தமான தண்ணி இந்த கிளாஸில் போக 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 கொஞ்ச நேரத்தில் எல்லா நீல கலர் தண்ணியெல்லாம் வெளியே போய் கடைசியில் அந்த கண்ணாடி கிளாஸில் சுத்தமான தண்ணி இருக்கும். காரணம் என்னவென்றால், மேலே இருந்து வந்த அந்த வெண்மையான தண்ணி, சுத்தமான தண்ணி, ஒரு கிளாஸ் அளவில் இருந்த அந்த நீல தண்ணியை வெளியே அனுப்பிட்டு இது புதிய தண்ணி நிரம்பிட்டு, இவ்வளோதான். நமக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தை வேத வசனத்தை அனுப்பி 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 கெட்டதெல்லாம் வெளியே போகுது, நல்லது உள்ளே வருது, கெட்டது வெளியே போகுது, நல்லது உள்ளே வருது. இவ்வளோதான் விஷயம். நம்ம ஒவ்வொரு நேரம் ஏன் சுவாசிக்கிறோம்? நம்ம சுவாசிக்கும் பொழுது கெட்ட காற்று வெளியே போகுது, நல்ல காற்று உள்ளே வருது. ஸோ இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும். கெட்ட மனப்பான்மையை மாற்றுறதுக்கு ஆண்டு தந்தது வசனம். வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம், சங்கீதம் 119 9வது வசனம். வாலிபர்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. ஆம் தேவச்சனமே, தன்னை காத்துக்கொள்றதுக்கு ஒரு வாலிபனுக்கு நிறைய பாவ சோதனைகள் வரும். அவன் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்தது வேத வசனம் தான். இன்றைக்கி வேதம் உங்கள் கையில் இருக்கும், செய்திகள் கேட்பீங்க, வேத வசனங்களை கேட்பீங்க, ஆனாலும் வாழ்க்கையில் மாற்றம் வராமல் இருக்கும். காரணம், தேவஜனமே, நீங்கள் வேத வசனத்தை கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா வேத வசனம் உள்ளே போயிடும். நம்ம சும்மா வாசித்துட்ருப்போம். ஆண்டு சொல்கிறாரு, சும்மா வாசித்தா ஒன்றும் நடக்காது, கொஞ்சம் தீவிரமாக வாசிக்கணும். ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணுன்னா நம்ம எப்படி இருப்போம்? அப்படி கற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளை விட்டு கொடுத்து, நம்ம இருதயத்தை விட்டு கொடுத்து வேதத்தை நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தில் கொண்டு போகணும். வேதம் உள்ளே கொண்டு போகும் பொழுது வேத வசனம் இருதயத்துக்குள்ளே போயிட்டுனா என்ன நடக்கும்னு 11வது வசனத்தில் போட்டிருக்கிறது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஏன்னா பாவம் கதவை தட்டும் பொழுது நம்ம கதவை திறந்தா உள்ள வசனம் இருந்துச்சுன்னா பாவம் ஓடிடும். ஆனால் உள்ள வசனம் இல்லைன்னா பாவம் உள்ளே வந்துடும். அதனால தான் நம்பர் 1 வசனம். வசனத்துக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ முக்கியம் கொடுக்குறானோ அவ்வளோ தூரம் பாவம் வெளியே போயிடும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகுறாங்க, ஜெபிக்காததினால் சங்காரம் ஆகுறாங்கன்னு சொல்லலை. வேத வசனத்தினுடைய ஞானம் இல்லை. நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் சோதனையில் மாட்டப்படுவீங்க. அதான் ஆண்டு சொன்னார், சோதனைக்குள் பிரவேசிக்காதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கலைன்னா சோதனை வரும். ஆனால் வேத வசனம் தெரியலன்னு வைங்களேன், சங்காரம் வரும். சோதனை வேற, சங்காரம் வேற. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகுறாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ வேத வசனம் வித்தியாசமானது. ஜெபம் ஒரு பகுதி, வேத வசனம் ஒரு பகுதி. ஸோ தேவ ஜனமே, நம்ம இருதயத்தில் வசனத்தை கொண்டு போய் வைக்கிறது நம்மளுடைய அனுதின கடமை.
இந்த உலகத்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கடையை திறந்த உடனே எல்லா படங்களுக்கும் அவர்கள் அழகாக குத்து விளக்கு இல்லை ஏதாவது ஒரு பத்திலாம் காட்டுவாங்க. இது டெய்லி அவங்க செய்கிற வேலை. ஆனால் ஏசப்பா பிள்ளைகள் கடையோ பிஸ்னஸோ வச்சா என்ன செய்வாங்க? நிறைய பேரெல்லாம் சும்மா போய் திறந்து வச்சிடுறாங்க. தேவ பிள்ளைகள் காலையில் போய் ஜெபிச்சு அதெல்லாம் செய்யணும். ஆனால் ஒரு உலகத்தான் பாருங்கள், காலையில் திறந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நேரம் ஒன்று ஒன்று செய்வான். சாயந்தரம் ஆகிட்டுனா திரும்பியும் பத்தியை கொளுத்துவான். நைட் ஆகிட்டுன்னா ஒரு சூடம், அந்த கேண்டில் மாதிரி இருக்கிற அந்த சின்ன பீஸான அந்த சூடத்தை வெளியே வைத்து எரிச்சிட்டு தான் கடையை பூட்டுறான். ஸோ தேவ ஜனமே, உலகத்தான் அவன் விஷயத்தில் தெளிவாக இருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் இருதயத்தில் வசனத்தை வைக்கணும். நீங்கள் பத்தி கொளுத்துறீங்களோ இல்லையோ அதெல்லாம் ஆண்டு எதிர்பார்க்கல. ஆண்டு எதிர்பார்க்கறது அனுதினம் காலையில் உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் போக வேண்டும். முதல் ஸ்டெப் இது உங்களை பாவத்தில் இருந்து பாதுகாக்க ஆரம்பிக்கும். நம்பர் 2, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. 8வது வசனம் 9வது வசனத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதே கலாத்தியர் 5வது அதிகாரத்திலையும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது 18வது வசனத்தில், ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நம்ம பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். தேவஜனமே, பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் எழுதுகிறார், சங்கீதம் 119:11, உம்முடைய வார்த்தையின் இருதயத்தில் வச்சதுனால பாவம் என்ன ஜெயிக்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. இந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால இந்த வேத எழுத்துக்களை எல்லாம் எழுதியவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு கூட கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட், சொல்ல போனால் நமக்கு போனஸ் இருக்குது. வசனம் மட்டும் இல்லை, வசனத்தை எழுதினவரும் இருக்கிறார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார், பேதுரு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். பிலிப்பை பாருங்கள், பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு சுவிசேஷம் அறிவிக்க போனார். பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போனாராம், சுமந்து சென்றாராம். பாருங்களேன், எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றார்கள் அவர்கள் எல்லாரும். அப்போ நம்பர் 2, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது மாம்ச இச்சைகளை ஈஸியாக ஜெயிக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, பிசாசு நம்மளுடைய பழைய சிந்தனைகளை, பழைய எண்ணங்களை தூண்டி நம்மளை கீழே விழ வைக்கிறதுக்கு வருவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாடி வசனம் இருந்துச்சுன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வருவான். ஆனாலும் வசனமும் உள்ளே இருக்குது, ஆனாலும் நீங்கள் விழுகிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, தேவஜனமே, ஆண்டோடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவன். நம்பர் 1 பைபிள், நம்பர் 2 ஹோலி ஸ்பிரிட். இப்போ இது ரெண்டுமே இருக்குது. ஹோலி ஸ்பிரிட்டும் உங்கள் கூட இருக்கிறாரு, வசனமும் உங்கள் கூட இருக்குது. ஆனாலும் பாவத்தை ஜெயிக்க முடியலன்னா அதற்கு காரணம் உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய சுயம். அது உங்களை மேற்கொள்ளுது. உங்கள் மாம்சம் உங்களை என்ன செய்து அடிக்ட் ஆக்குது. அதுக்கு சில கதவுகளை நீங்கள் திறந்து வச்சுருப்பீங்க. வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் சினிமா பாட்டு, உலக விஷயங்கள், இச்சையான காரியங்களை பார்த்து அது அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்குள்ள வசனமும் இருக்கும், ஹோலி ஸ்பிரிட்டும் இருப்பார். ஹோலி ஸ்பிரிட் நல்லா பேசுவார். ஆனாலும் அவங்களுக்கு சில உலக காரியங்கள் அவங்களை இழுத்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய செல்ஃப் ஃப்ரீ வில்லை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. சுய சித்தம்னு சொல்லுவாங்க. சுய சித்தத்தை என்ன செஞ்சுருவாங்க, தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க. நல்லா ஜெபிச்சிருப்பாங்க, நல்லா ஆராதனைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, நல்லா உபாசிப்பாங்க, நல்லா ஆண்டவருக்காக எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த ஃப்ரீ வில்லை என்ன செஞ்சுருவாங்க, பிசாசுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா மாம்ச காரியங்கள் கொஞ்சம் சுகமான விஷயங்கள் தான். மாம்ச விஷயங்கள் இன்பமானதாக இருக்குது இந்த உலகத்தில். உலகத்தாருக்கு அது இன்பமானது. ஆனால் ஏசப்பா பிள்ளைகளுக்கு அது இன்பமாக இருக்காது. ஆனால் பிசாசு ஏமாற்றுவான், உலக காரியங்களை சொல்லி நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். ஸோ தேவஜனமே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை கோபத்தின் ஆவியினால் தாக்கப்படுறீங்களா, கோபம் சண்டை வருகிறதா, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் செல்ஃபை வசனத்தினால, கிறிஸ்துவனுடைய வல்லமையினால் அதை நீங்கள் ஜெயிக்கணும். அதனால தான் வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் கேட்குறதுக்கு தீவிரமாக இருங்க.
நிறைய பேர்லாம் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பேசி முடிக்கிறதுக்குள்ளே சண்டை வந்துடும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேட்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணுமா, கேட்குறதுக்கு தீவிரமாகவும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும். ஃபஸ்ட்டு நல்லா கேட்க பழகுங்க. யாராவது எதாவது பேசுகிறாங்கன்னா அது என்னன்னு கேளுங்க. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் கேட்டு பாருங்கள். நிறைய பேர் பேசி பாதி தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ளாடி இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, சண்டை தொடங்கிடும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை முந்தி கொள்ளாதபடி வசனத்தை நம்ம பயன்படுத்தணும். வசனம் சொல்லுது பொறுமையாக இருன்னு சொல்லுது. யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா? கம்பெனியில் உங்கள் வேலைக்காரங்க, உங்கள் கீழே இருக்கிறவங்க, இல்லை உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ இல்லை மாமாவோ மாமியோ இல்லை பிள்ளைகளோ அம்மா அப்பாவோ ஏதோ சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் லிசன் இட். அதை கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அடுத்தது பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசித்து ஜோம் பண்ணி கூட நீங்கள் என்ன சொல்லுங்கள், திரும்பி பேசலாம். யோசித்து உள்ளத்தில் ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே சண்டை வராமல் காத்துக்கொள்ளுங்கப்பா, அப்படி பொறுமையாக யோசித்துட்டு அடுத்து என்ன சொல்லுது? கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க. அது தவறாக இருந்தால் மட்டும் கோபப்படலாம், ஆனால் கோபப்படக்கூடாது. நியாயமான கோபம். இப்போ உங்கள் பிள்ளைகள் தப்பாக போகுது, இரவெல்லாம் தூங்காமல் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு நல்ல கோபப்படுறது தப்பு கிடையாது. நல்ல கோபம் இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஏன்னா கோபம் சொல்லுகிறது ஒரு நல்ல சுபாவம் தான். ஆனால் தவறான கோபம், கெட்ட கோபம், கெட்ட வார்த்தை, சண்டை, அடிதடி கொண்டு போதுன்னு அது ஆபத்து. இயேசுநாதர் கோபப்பட்டார், ஆனால் அது நல்ல கோபமாக இருந்துச்சு. உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு, உங்கள் பிள்ளைகளை நடத்துறதுக்கு பெரம்ப கையாளுன்னு வசனம் சொல்லுது. அப்போது அந்த பிள்ளையை கொல்றதுக்காக அல்ல, அந்த பிள்ளை தவறான வழியில் போயக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது நம்ம பெரம்ப கையாளும் பொழுது அவன் இருதயத்தில் உள்ள மதியினத்தை நீங்கள் என்ன செய்யலாம், மாற்ற முடியும். பிள்ளைய கம்புனா அதாவது மாடு அடிக்கிற கம்பு இல்லை, சின்ன ஒரு கம்பு. ஏன் பைபிள் பிள்ளைகளை அடிக்க சொல்லுதுன்னா அவங்க இருதயத்தில் மதியினை ஒட்டி இருக்குமா, ஆனால் அதை தண்டனை பெரம்பால் எடுக்க முடியுமா? ஒரு சின்ன அடி கொடுக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, உணர்வடைவாங்க. அவர்களை கொல்றதுக்காக அல்ல, அடித்து சித்திரவதைப்படுத்துறதுக்காக அல்ல, அவர்கள் பரிசுத்தமாய் வாழ. ஒரு ஆட்டு மேய்ப்பனுடைய அடையாளமே அவன் கையில் ஒரு கம்பு இருக்கும். காரணம் அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதற்கும் அவைகளை மேய்க்கிறதற்கும் உள்ள அதிகாரம். ஸோ நம்ம நல்ல கோபம் வரும், அது தப்பு கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுது அதை யோசித்து தாமதமாக தவறு இருந்தால் மட்டும்தான் கோபப்படணும், யாரும் காயப்பட்டுறக்கூடாது. பிறகு இதே யாக்கோபுல ஆண்டோடைய வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு, வசனமும் இருக்குது. ஆனாலும் பாவத்தை ஜெயிக்க முடியலன்னா தெளிவாக வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:13 வசனம், சோதிக்கப்படுற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. பாருங்களேன், ஒருவனும், அதாவது வசனம் அழகா சொல்லுது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார், ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதனை, டெம்டேஷன் அவர் கொடுக்கறதே கிடையாது. அவர் டெஸ்ட் வேணா கொடுப்பார். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவ ஜனமே, வேதவசனம் உங்களை பாதுகாக்கும், பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பார். இது ரெண்டுமே இருந்தும் பாதுகாப்பு வரலன்னா, நல்லா சபைக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், வேத வசனத்தோடு இருக்கிறேன், ஆனாலும் என்னால் ஜெயம் எடுக்க முடியல, இருதயத்துக்குள்ளே வசனம் இருக்குது ஆனாலும் ஜெயம் எடுக்க முடியலன்னா உங்கள் சுயம் உங்களை ஜெயித்து கொண்டு இருக்கு, அது இம்பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கு, உங்களை இழுத்து கொண்டு இருக்கு, இச்சைக்கு நேராக இழுக்குது. இப்போ இச்சைக்கு நேராக இழுத்த இந்த சுயம் உங்களை பாவம் செய்ய வைத்துடும். அது பண ஆசையாக இருக்கலாம், உலக ஆசையாக இருக்கலாம், இச்சைகளாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், திருடுற காரியமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டுமே. முதல்ல ஒரு ஆசை வருகிறது. ஏவாளுக்கு ஒரு ஆசை வந்தது, அந்த பழத்தை பறித்து சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்தது. அதுக்கு பிற்பாடு தான் பாவங்கள் பெருகினது. தேவ ஜனமே, வசனமே உள்ளே இருந்தாலும் உங்கள் ஃப்ரீவில், உங்கள் சுய சித்தம், அதை நீங்கள் பிசாசுக்கு விட்டுறக்கூடாது. இந்த கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தான் ஆண்டவரும் பிசாசும் கயிறு இழுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பின்னாடி போய் சேர்ந்து ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா பிசாசு தோற்றுருவான். ஆனால் பிசாசனுடைய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் ஏஜெண்டாக மாறி அடிக்ட் ஆகி அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஆண்டவர் தோப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தோத்தவராக இருப்பார். நீங்கள் சொல்வீங்க என்னால் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்வீங்க. தேவ ஜனமே, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதிவாசிகள் ஒரு அருமையான விதத்தை கையாழ்ந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழியை தோண்டி குழிக்குள்ளே ஒரு கொலை
பழத்தை உள்ளே வச்சுருவாங்க. ஒரு பழம் இல்லை, நம்ம அந்த ஒரு சீப்பு, அதாவது ஒரு செட்டு, அதாவது நம்ம ஒரு 10 பழத்தை வாங்குவோம் தெரியுமா, ஒரு சீப்பு பழம், அதை உள்ளே வச்சுருவாங்க. இந்த குரங்கு என்ன செய்யுமோனா, ஓடி வந்து இந்த குழியில் இருக்கிற பழத்தை எடுத்துட்டா இப்போ வேடை வரும்பொழுது அங்கேருந்து தப்பிச்சு போகணும். ஆனால் அது குழிக்குள்ளே ஒரு கை போகிற அளவு தான் ஒரு துவாரம் இருக்கும், அதுக்குள்ளேயாக்கும் பழத்தை வச்சுருப்பாங்க. இப்போ பழத்தை எடுத்துட்டு இப்போ வேடனை கந்த உடனே வேடனை பார்த்துட்டு ஓடலாம் நினச்சா பழம் உள்ளே மாட்டியிருக்கா, பழத்தை பிடிச்சிருக்கும். இப்போ இது செய்ய வேண்டியது என்னென்னா, கையை விட்டா பழம் கீழே விழுந்துடும், பழத்தை இழந்துடும். இப்போ பழத்தை இழந்தா உயிர் காப்பாற்றப்பட்டுரும். ஆனால் இதுக்கு அந்த பழத்தை கீழே விடுறதுக்கு ஆசையாக வராது. அதனால் என்ன செய்யும், பழத்தை எடுத்துகிட்டு போயிடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், வேடை வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் இந்த குரங்குகளுடைய ஞானம் இல்லாத செயல், அது உள்ளே இருக்கிற பழத்தை விட்டுட்டு ஓடி இருந்ததுன்னா உயிரை பாதுகாத்துருக்கலாம். அதனால தான் வேடமாறு என்ன செய்வானா, சின்ன குழியை போட்டு அதுக்குள்ளே பழத்தை போட்டு வச்சுருப்பான். ஸோ இது வந்து ஆசையில் எடுத்துட்டு விடவும் செய்யாது, ஓடவும் செய்யாது, வசமாக மாட்டிடும். அது நினச்சிட்டு இதை விட்டால் பழம் விழுந்துரும்னு நினச்சிச்சு. அதை விட்டுட்டுனா எங்கேயாவது ஓடி போய் ஏதாவது பழம் சாப்பிட்டு பிழைச்சிக்கிடும். ஆனால் விடாததுனால பழமும் கிடைக்கல, வேடன்றிருந்து தப்பிக்கவும் முடியல. ஒரு குரங்கு சொல்லிச்சான், ஒரு பையன் வந்து ஒரு பழத்தை கொடுத்துருக்கான். பழத்தை கொடுத்தோன்னே அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் வர்ற வரைக்கும் இந்த பழத்தை சாப்பிட்றாதன்னு சொல்லியிருக்கான். இந்த குரங்கு என்ன சொல்லியிருக்கு, இந்த நாய்க்குட்டிகள் கீழ்ப்படுகிறது போல் அதுவும் கீழ்ப்படுகிற ஒரு குரங்கு. அப்போது இந்த குரங்கு என்ன செஞ்சிச்சு, அந்த பையன் வர்ற வரைக்கும் பழத்தை கையில் வச்சுட்டே இருந்திருக்கு. கொஞ்சம் நேரம் ஆனோன்னு என்ன ஆயிட்டு, இதுக்கு வந்து பழத்தை மணந்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு லைட்டாக மணந்து பார்த்துரு. மனம் நல்லா இருந்திருக்கு. சரி நம்ம சாப்பிட வேண்டாம், அதை திறந்து என்ன செய்வோம், மனம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், கடிக்க வேண்டாம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சின்னதாக டேஸ்ட் பண்ணியிருக்கு. டேஸ்ட் பண்ணோன்னே அதுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பழத்தை சாப்பிட்டு, இப்போ அவர் வரும்போது ஒரு கொலை நிறையா பழம் கொண்டு வராரு. ஆனால் இது என்ன செஞ்சுட்டு பேச்சு கீழ்ப்படியாமல் சாப்பிட்டு விட்டது. அதுக்கு பிறகு அவர் ஒரு பழமும் கொடுக்கவில்லை, ஏன்னா கீழ்ப்படியலை. அப்போ அதுக்கு டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ தேவ ஜனமே, சில நேரம் ஆண்டு சொல்கிறத நம்ம மீறி போகிறதுக்கு காரணமே நம்ம இச்சைகள், நம்மளை ஆளுகை செய்கிற சில உலக காரியங்கள், நம்ம இந்த உலகத்தார் கூட இருக்கிறதுனால, நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறதுனாலையும் உலக காரியங்களில் அதிகமாக ஈடுபடுறதுனாலையும் அவங்களுடைய விஷயங்கள் நம்மளை இம்பேக்ட் பண்ணும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள், அவங்களுடைய ஸ்டைல்ஸு, அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய பாவனைகள் எல்லாமே நம்மளை அட்ராக்ட் பண்ணும். ஆண்டு சொல்கிறாரு, அது கண்ணால் தரிசித்து அதில் அட்ராக்ட் ஆகிடாத, ஆண்டவர் மேலே அட்ராக்ட் ஆகு, ஆண்டவரை தேடு, ஜெபி. இந்த விஷயத்தில் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும், வேத வசனம் இருக்குது, அதனால் பரிசுத்தமாக வாழ முடியும். அநேக வயதான தாயார் ஒரு வசனத்தை கேட்டாலே அவங்க கீழ்ப்படிவாங்க. ஏன்னா அவங்களுடைய செல்ஃபிஷ் தன்மை இருக்காது, அவங்க ரொம்ப சுயநலம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. பிறருக்காக வாழணும், அந்த ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ளே வந்துடும். இப்படிப்பட்டவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, வசனமே இருந்தாலே வாழ்ந்துருவாங்க. ஆனால் வசனம் இருக்கும், ஆனால் அநேக போராட்டம் இருக்கும் பொழுது ஆவியானவர் போதிச்சு கொடுப்பார். ஓகே, இதுவும் நிறைய பேர் வாழ்ந்துருவாங்க. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, வசனம் இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார், எல்லாம் இருந்தும் வாழ முடியாததுக்கு காரணம் அவங்க செல்ஃப் குரூசிஃபை ஆகாமல் இருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வரவில்லை. ஸோ தேவ ஜனமே, இந்த 3 விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வேத வசனம் தெளிவாக இருதயத்துக்கு போதான்னு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை நடத்துதல் இருக்குதான்னு பாருங்கள், சுயம் உங்களை ஜெயிக்காமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெயிக்கிறாரான்னு பாருங்கள், உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் ஜெயிக்கிறாரான்னு பாருங்கள். ரோமர் 6 பவுல் 16வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருப்பீர்கள் என்று அறியீர்களா? அதாவது நீங்கள் உலகத்துக்கு கீழ்ப்படியாக உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உலகத்துக்கு தான் கீழ்ப்படுவீங்க. நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருக்கலாம், சபைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், ஆக்டிவாக இருக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் உலகத்திற்கும் உலக இச்சைகளுக்கும் உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு தான் அடிமையாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பீங்க. இதில் விசேஷம் என்னென்னா, உங்கள் சுயசித்தம், உங்கள் ஃப்ரீ வில், நீங்கள் சூஸ் பண்ணணும். பறந்து விரிந்த பாதை வேண்டுமா, குறுகலான பாதை வேண்டுமா, இயேசு காட்டுற பாதை வேண்டுமா, உலகம் தரக்கூடிய பாதை வேண்டுமா? ஏசப்பா சில விஷயங்கள் அழகாக நடத்துவார், ஆனால் நம்ம அதை விட்டுட்டு ஓடிடுவோம்.
வசனம் சொல்லுகிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. லோத்தை பாருங்க, கண்ணுக்கு பசுமையாக இருக்கிறத தேர்ந்தெடுத்தான். அங்கே ஆபத்து இருந்தது. ஸோ தேவ ஜனமே, நம்ம கண்களால் பார்த்து வாழாமல் ஆவியில் தரிசித்து வாழ ஆண்டு அழைக்கிறார். தரிசித்து வாழாமல் விசுவாசித்து வாழ ஆண்டு அழைக்கிறார். ஆவியில் தரிசிக்கலாம், ஆனால் உலகத்தை பார்த்து வாழக்கூடாது. அவங்க இப்படி இருக்கிறாங்களே, எனக்கு இப்படி வேணும். அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் அதை போல மாறணும். அதெல்லாம் வேண்டாம். வேதம் என்ன சொல்லுதோ அது போல மாற நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்மளாலையும் பரிசுத்தமாக வாழ முடியும். 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று, வேத வசனம் இருதயத்தில் இருக்கணும். இன்னொன்று, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படணும். 3, உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் சுய சித்தத்தை பிசாசு கையில் விட்டு கொடுக்காம தேவன் கையில் விட்டு கொடுக்க உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் பரிசுத்தமாக வாழ முடியும். இதுதான் நம்ம இந்த 3 ரகசியங்களை தியானித்திருக்கிறோம். தேவ ஜனமே, இது நமக்கு அறிந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கூட உங்களை நினைப்பூட்டி இதில் பலப்பட ஒரு ஆலோசனையாக சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். இதே போல் அநேக ஆவிக்குரிய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வரும். எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் நம்ம இப்படிப்பட்ட ரகசியங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். வருகிற புது வருடங்களில் இன்னும் ஆழமான காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் WF சேனலை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.